ஒரு உயில் எழுதும் பொழுது ஒரு ஆளுக்கு மட்டும் தான் வந்து சொத்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். அப்படி முடிவு எடுக்கும் பொழுது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுகுந்தரா நாராயணசாமி. எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்தது. இதுதான் அந்த கேள்வி. அதாவது இப்ப வந்து ஒரு வீட்டு உரிமையாளர் வந்து ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அவங்க வந்து ஒரு ஆளுக்கு அந்த வீடு வந்து எழுதி கொடுக்கலான்னு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு உயில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவங்க வந்து மத்த எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லணுமா? அதாவது இந்த வீடு வந்து இந்த ஒரு நபருக்கு மட்டும் தான் கொடுக்க போறேன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது முதல் கேள்வி. பதில் என்னன்னா, நீங்க வந்து ஒரு உயில் எழுதும் பொழுது நீங்க வந்து உங்கள் குடும்ப உறுப்பினரிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. சரிங்களா? அது வந்து உங்க சொத்து. உங்களுக்கு எப்படி தோணுதோ, யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு தோணுதோ, நீங்க உங்க விருப்பப்படி அந்த உயில எழுதலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த நபருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு வயசாகி இருக்கும் பொழுது அந்த ஒரு பிள்ளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தது வச்சுக்கோமே. இன்னொரு பிள்ளை வந்து கண்டுக்கவே இல்ல, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஒண்ணுமே கண்டுக்கல அந்த நபரை பத்தி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோமே. அப்படி இருக்கும் பொழுது சொத்துக்கு உரிமையாக இருக்கும் அந்த நபர் வந்து தன்னிச்சையாகவே அவங்க வந்து எங்களை மாதிரி ஒரு வக்கீல வந்து சந்தித்து அவங்க வந்து உயிலை எழுதலாம். அந்த உயில் எழுதும் பொழுது தன்னை நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் அந்த சொத்து வந்து அவங்க வந்து எழுதி வைக்கலாம். மேற்கொண்டு அந்த கண்டுக்காம இருக்காங்களே அந்த பிள்ளை, அவங்களுக்கு வந்து ஏன் சொத்து எழுதி வைக்கல அப்படி சொல்லிட்டு அந்த காரணமும் அதுல எழுதலாம். அந்த உயில்ல தப்பே இல்லை. சரிங்களா? அதனால நீங்க வந்து பயப்படவே வேணாம். உங்களுக்கு வந்து உங்க சொத்து வந்து எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுங்க உயில்ல. அப்படி இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து கூட கொடுக்கணும், ஒரு பிள்ளைக்கு குறைவா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா எழுதலாம். அதே சமயத்துல நீங்க யாருக்கும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.